Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a math student at IIT Madras. So இந்த வீடியோல நம்ம IIT JAM 2025 Mathematics question paper வந்து சால்வ் பண்ண போறோம். 14th question ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ by partial fraction 1 by y minus 1 into y minus 3. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா negative 1 by 2 into y minus 1 plus 1 by 2 into y minus 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபேக்டை தான் வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், dy dxை வந்து நான் y எல்லாம் ஒரு சைடு x எல்லாம் ஒரு சைடு பிரிச்சுக்கிறது வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும், dy divided by y minus 1 into y minus 3 which is equals to dx. Okay, so இப்போ நான் ரெண்டு பக்கமே வந்து இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். பட் we already know that dy by y minus 1 into y minus 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம், negative half divided by y minus 1 dy plus positive half y minus 3 dy. Okay, which is equals to dx. இப்போ நான் through out இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், ஸோ negative 1 by 2 ln y minus 1 plus 1 by 2 ln y minus 3 which is equal to x. So இப்போ நான் half காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ln y minus 3 divided by y minus 1 the whole modulus equals to x. Okay, so ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், நான் அதை c அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் c இந்த இடத்துல 0 ஆயிரும். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் y வந்து 2, எக்ஸுக்கு 0 போடும்போது y 2. ஸோ 1 by 2 into ln of, ஸோ 2 minus 3 is negative 1, 2 minus 1 is 1. ஸோ மாட் இருக்கிறதுனால ln 1 அப்படின்னு வரும், which is equal to எக்ஸுக்கு பதிலாக 0. ஸோ c ln 1ஓட வேல்யூ 0. ஸோ this implies c ஓட வேல்யூ 0. ஸோ ஃபைனலி என்னுடைய y ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1 by 2 ln of mod y minus 3 divided by y minus 1 is equal to x அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் yக்கு சால்வ் பண்ணணும். இதை நான் yக்கு சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா ln of y minus 3 divided by y minus 1 is equal to 2x அப்படின்னு வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், y minus 3 divided by y minus 1 which is equal to e to the power 2x. Okay, so this implies y minus 3 equal to e to the power 2x into y minus 1. So this implies, ஸோ இப்போ இதில் வந்து நான் y எல்லாம் காமனாக எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா y equal to 3 minus e to the power 2x divided by 1 minus e to the power 2x அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ as x tends to negative infinity, okay, as x tends to negative infinity, ஸோ நமக்கு வந்து இந்த வேல்யூ 0 ஆயிரும், இந்த வேல்யூ 0 ஆயிரும். ஸோ the answer will be 1. So y tends to 3. Okay, so x negative infinity approach பண்ணா y வந்து 3 approach பண்ணும். So the right answer is option C. Thank you so much for watching this video. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய IIT JAM மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விடுறா பார்த்துக்கலாம்.